ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆதியிலே என்று சொல்லி நம்ம ஆரம்பித்தோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். அங்கே மூல பாஷையில் என்ன போட்டிருக்குது? ஆதியிலே தேவன். அங்கே ஆலஃப் டஃப் கவனிக்கிறீங்களா? எபிரே வேத புஸ்தகத்தில் ஆதியிலே தேவன் போட்டுட்டு என்ன போட்டிருக்கு? ஆலஃப் டஃப் என்ற அந்த வார்த்தை, அந்த எழுத்து மட்டும் இருக்கும். ஆலஃப் டஃப். ஆலஃப் டஃப்னா யாரு? அல்பா ஒமேகா. விளங்கிச்சா? அல்பா ஒமேகா யாரு? ஏசு. பேசுங்க கொஞ்சம். அல்பா ஒமேகா யாரு? ஏசு கிறிஸ்து. அப்போ ஆதியிலே தேவன் யார்? எந்த தேவன்? ஏசு கிறிஸ்து என்ன செய்தார்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்தது, பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. சரி, அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா, நாம் எப்படி ஆதாமுக்குள்ளாக வெறுமையும் ஒழுங்கின்மையாக இருந்தோமோ நம்மை ஆண்டவர் அவருடைய ஆலயமாக மாற்றி கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? முதல்ல ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் என்று பார்த்தோம். 2ஆம் வசனம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நாம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகணும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. கவனிக்கிறீங்களா? அதாவது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். கவனிக்கிறீங்களா? அதாவது வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் என்னைக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை உண்டாக்கினார்? எத்தனை நாள்? 4ஆவது நாள் தான் உண்டாக்கினார். அப்போ இந்த வெளிச்சம் என்னது? இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? என்ன வெளிச்சம் அது? வெளிச்சம் என்ன சொல்லியிருக்குது? யோவான் 8:12, 1 யோவான் 1:3. 1 யோவான் 1:3 சொல்லுது தேவன் ஒளியாயிருக்கிறார். யோவான் 8:12 சொல்லுகிறது உலகத்திற்கு நான் ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே இந்த தேவன் யாரு? இயேசு கிறிஸ்துவே தேவன். விளங்கிச்சா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருட்டையும் என்ன செஞ்சிட்டாரு? பிரிச்சாரு. 2ஆ பிரிச்சார். அதனால வெளிச்சத்தை மட்டும் பிரிக்கலை, வேற என்னெல்லாம் பிரிச்சாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தேவன் வெளிச்சத்தையும் என்ன செய்தார்? இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ரைட். இப்போ அதை பிரிச்சதுக்கு உள்ள வசனங்கள் ஒன்றுனா பார்த்துடலாம். நெகேமியா புஸ்தகத்துக்கு வாங்க. நெகேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆகையால் அவர்கள் அந்த கட்டளை கேட்ட பொழுது பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் விட்டு இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். அதாவது கர்த்தர் எப்பயுமே கவனிச்சிங்கன்னா எல்லாரையும் பிரிஞ்சிருக்கும்படிக்கு விரும்புகிறார். என்ன பிரிஞ்சிருக்கணும்? ஆதாமுக்குள்ள பிறந்தவர்களும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட அந்த 2 கூட்டத்தாரை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? பிரித்தே பார்க்க விரும்புகிறார். ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் என்ன செய்தார்? வெவ்வேறாக பிரித்தார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இருட்டுக்குள்ளேயோ பாதாளத்துக்குள்ளேயோ நரகத்துக்குள்ளேயோ என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அடுத்த பாவம் செஞ்சு அவன் நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி வேதம் சொல்லல. என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எந்த கந்தசாமி கோவிந்தசாமியா இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்தது யோவான் 5:24 எல்லாருக்குமே தெரியும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். நெகேமியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்ட பொழுது பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். நான் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கேன், நம்பர் எழுதி வைக்காம இப்படியே மறந்து விட்டுட்டேன். நெகேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை 3ஆம் அதிகாரத்தில் ஆகையால் சொல்லி ஆரம்பிக்க பாருங்க. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளை கேட்ட பொழுது பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பிரித்தே வைத்திருக்க விரும்புகிறார். எப்படி பிரிஞ்சு இருக்கிறீங்க? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்க புது சிருஷ்டியாக புது மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உங்களை பார்த்தா தெரியாது, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷனை தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து மாற்றி விட்டார். ஆமென். எத்தனை பேர் மாற்றப்பட்டவர்கள்? எத்தனை பேர் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறீங்க? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:17, அடுத்து எபேசியர் 4:24 என்ன சொல்லுது?
கொலோசியர் 3:10 இதெல்லாம் என்ன சொல்லுது? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். நீங்களும் நானும் யாரு? புதிதாக்கப்பட்ட புது மனுஷன். ரைட், இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட், முதல்ல நிறைய சத்தம் இருந்தது, இப்போ சரியா இருக்கா? இப்போ சரியா கேக்குதா? சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ரைட், வெரி குட். இப்போ அடுத்த வசனம் வாசிங்களேன். எப்படி கர்த்தர் பிரிந்திருக்கும்படிக்கு சொல்லுகிறார் என்பதை குறித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 7:10. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிந்து போக கூடாது. அதாவது மனைவி ஒரு இடத்துல, கணவன் ஒரு இடத்துல வேலைக்குன்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாருமே என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டா, நான் கண்ணை மூடியே சொல்ல வேண்டாம், கண்ணை திறந்தே சொல்லிடலாம். என்ன சொல்லலாம்? கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு? பிரிந்து போக கூடாது. விளங்குதா? அதனால பிரிந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அதனால பாஸ்டர் கிட்ட வந்தோ இல்ல கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் பிரசங்கியார தேட வேண்டிய அவசியமே கிடையாது. விளங்குதா? வேதத்திலே கவனிங்க, வேதத்துல வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தத்தை ஆண்டவரிடத்துல மறுபடியும் போய் கேட்டா பதிலே என்ன செய்யாது? கிடைக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தத்தை மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன கிடைக்காது? பதிலே கிடைக்காது. அது இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, அதாவது காலையில எந்திரிச்சு நீங்க கபோர்டு முன்னால போய் நின்றுட்டு, ஆண்டவரே ப்ளூ கலர் சட்டை போடணுமா, சிகப்பு கலர் சட்டை போடணுமா, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவார், டேய் மக்கு மடையா, என்கிட்ட போய் என்ன சட்டை போடணும்னு கேட்கறியே, உனக்கு எந்த சட்டை போட்டா நல்லா இருக்கும்னு உனக்கு தெரியுதோ அதை என்ன செய்யி போடுன்னு தான் சொல்லுவாரு. தவிர அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே வெள்ளை சட்டை போடவா கருப்பு சட்டை போடவா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கக்கூடாது. அதனால செருப்பு கடைக்கு போனீங்கன்னா, இல்ல முடி வெட்டுற கடைக்கு போனீங்கன்னா, துணி வாங்க போனீங்கன்னா, உங்களுக்கு என்ன பெஸ்டா பிடிக்குதோ அதை என்ன செய்யணும்? அதை வாங்கணுமா? அதை விட்டுட்டு ஆண்டவரே இந்த புடவை வாங்கவா, இந்த சட்டை வாங்கவா, அந்த சட்டை வாங்கவான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை என்ன செய். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் பாவிகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். விளங்குதா? அதாவது நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை என்ன ஆக்கினாரு? பாவமாக்கினார். பாவம் இல்லாத இயேசு, கடவுள் பாவியாக முடியுமா? ஹலோ, தூய்மையான தேவன் பாவியாக முடியுமா? பாவி ஆனார். ஏன் ஆனாரு? நம்முடைய பாவம் எந்த நொடியிலே அவர் மேல வைக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் உடனே அவரை மரணம் சந்தித்தது. கடவுள் சாக முடியுமா? முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார்? நாம் பாவத்தின் நிமித்தம் சந்திக்க வேண்டிய மரணத்தை இயேசு கிறிஸ்து சந்தித்தபடினாலே நீங்களும் நானும் மரணத்தை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹalleluya, glory to God. நீங்களும் நானும் மரணத்தை சந்திக்க வேண்டியதில்லை. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே சாத்தான் சொன்னா, என்ன செஞ்சிருவ நீ? என்னைக்கு என்ன செய்வ? மரணம், நீ சாகவே சாக மாட்டேன்னா. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். செத்தானா இல்லையா? செத்தான். எப்போ? எந்த நேரத்தில் பறித்து புசித்தானோ உடனே என்ன செய்து விட்டான்? மரித்து விட்டான். அதுக்கு விளக்கம் என்னன்னா, அவன் மட்டும் மரிக்காம ஆதாம் பாவம் செய்த பொழுது ஏவாள் அந்த சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அந்த கனியை பறித்து அங்கே ஆதாமிட்ட கொடுத்த பொழுது ஆதாம் தான் மட்டும் மரிக்காமல் இனி உலகத்துல பிறக்க போற எல்லாரையுமே என்ன செய்து விட்டான்? பிறக்கும் போதே மரித்தே பிறக்கும்படி செய்து விட்டான். எபேசியர் 2:2 போட்டிருக்குது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை என்ன செய்து விட்டார்? உயிர்ப்பித்து விட்டார். நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் செத்து போனதுக்கு அப்புறம் உயிர்ப்பிக்கப்படுறது இல்ல. கவனிக்கிறீங்களா? நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் கர்த்தர் உயிர்ப்பிக்கப்படுறது இன்னைக்கோ இல்ல, அப்படி இல்லை. இப்போவே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பிக்கப்பட்டவங்களை பார்த்து நீ உயிர்ப்பிக்கப்படுவியா, நீ பரலோகம் போவியா, போமாட்டியா, இந்த லிமிக்கி கிமிக்கிக்கெல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க. விளங்குதா? நீங்களும் நானும் யாரு? இயேசுவோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கோம்? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது, ஞான ஸ்நானத்தில் நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதல் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya, glory. இந்த பிரித்தெடுத்தலை பற்றி
மத்தேயு சுவிசேஷம் 25:12 சொல்லி இருக்கு பாருங்க. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்தது போல அவர்களை அவர் பிரித்து, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்வீர்களாக. நான் அதுக்குள்ள அடுத்த வசனத்துக்கு போயிட்டனோ. ஆண்டவர் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் என்ன செய்வார்? இந்த உலகத்தையே ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஆதாமுக்குள்ள பிறந்தவர்கள், அடுத்தது யாரு? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவன். சபை எப்படி மாத்திருச்சு? பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும் பாவம் செய்தவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்றும் சபை மாற்றி விட்டது. ஆனா பிரசங்கியார் மாத்திட்டாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு தான் என்ன உண்டு. யோவான் 3:36 என்ன சொல்லியிருக்கு? படிங்க. ரொம்ப நாளைச்சு அந்த வசனத்தை படிச்சு. குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். மறுபடி படிங்க. குமாரனை 3:36 படிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை என்ன செய்வதில்லை, பார்க்கவே முடியாது. நீ எந்த கோயிலுக்கு போனாலும், நீ எந்த மலைக்கு போனாலும், எந்த காட்டுக்கு போனாலும் என்ன செய்ய முடியாது? ஜீவனை காணவே முடியாது. ஜீவனை காணணும்னா யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது? குமாரனிடத்தில் மட்டுமே உண்டு. குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குதாங்க. தேவ கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். யார் மேல தேவனுடைய கோபம் இருக்கிறது? ஆதாமுக்குள்ள இருந்து இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். சரி, இப்ப இதை சொன்னதுனால பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்துறார். அதையும் சொல்லிட்டேனா. இந்த உலகத்திலேயே பெரிய பாவம் எதுங்க? விபச்சாரமா, வேசித்தனமா, அசுத்தமா, காம விகாரமா, விக்கிரக ஆராதனையா, பில்லி சூனியமா, பகையா, விரோதமா, வைராக்கியமா, கோபமா, சண்டையா, மார்க்க பேதங்களா, பிரிவினைகளா, என்னது? இப்போ இது நான் இப்போ சொன்னது கலாத்தியர் 3:19 சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா முன்னால் ஒரு காலத்தில் தெரு பிரசங்கம் பண்ணும்போது நீ இந்த பாவம்லாம் செஞ்சினா பரலோகம் போக மாட்டே அப்படின்னு சொல்லி தெருவில் நின்று பாவத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். யாரை பற்றி சொல்ல தெரியல, இயேசுவை பற்றி சொல்ல தெரியல. அங்கே தெருவில் நின்று பாருங்க, அதை சொல்லி அதே மனப்பாடமாக போச்சு. வசனமே என்னது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை அவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. விளங்குதா? நமக்கு யார் வேணும்? பாவத்தை பற்றி நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாவத்தின் நிமித்தம் எந்த மனுஷனும் நரகத்துக்கு போவதில்லை. ஆமேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? பாவம் செய்யறதுனால யாருமே நரகத்துக்கு போகல. விளங்குச்சா? ஆனா சபை எப்படி மாத்திருச்சு? நீ பாவம் செஞ்சினா மட்டும் இல்லை, என்னது? வெத்தலை பாக்கு போட்டினா, சிகரெட் பிடிச்சினா, பீடி பிடிச்சினா, பொடி போட்டினா எங்க போக மாட்டேன்? பரலோகம் போக மாட்டேன். இதை தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர இயேசு இல்லைன்னா நீ என்ன செய்ய மாட்டேன்? பரலோகம் போக மாட்டேன்னு சொல்லி கொடுக்கல. அதுக்கு பதில் அதை மாற்றி விட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நீ பக்கத்தில் சண்டை போட்டினா, நீ பக்கத்தில் உங்ககிட்ட இருக்கிறவங்ககிட்ட டேய் மடையா முட்டாள் சொல்லிட்டேன்னா நீ போக மாட்டே, அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை தவிர நீ ஒரு சகோதரனோட சகோதரியோடையோ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டா அது பாவம். என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. அதனால நீ என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, அங்கே நின்னா தப்பு, இங்கே நின்னா தப்பு, அப்படி செஞ்சா தப்பு, இப்படி செஞ்சா தப்பு, எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி அன்றைக்கு சாத்தான் ஆதாம் இடத்துல சொன்னது போல இன்னைக்கு பிரசங்கியாரை பயன்படுத்தி சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். கவனிக்கிறீங்களா? சாத்தான் யார் மூலமா வேலை செய்யறான்? யார் மூலமாங்க? கொஞ்சம் டிவியை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ டெய்லி காலையில எப்படி வருது? நான் கூட அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? நீ இந்த பாவம் செஞ்சினா என்ன செய்ய மாட்டேன்? பரலோகம் போக மாட்டேன். இந்த பாவத்தெல்லாம் செஞ்சினா எங்க போக மாட்டேன்? பரலோகத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லி பாவத்தை தான் பிரசங்கம் பண்ணேனே தவிர இயேசுவை பத்தி எனக்கு சொல்ல தெரியல. இப்பதான் ஆண்டவர் இயேசு அவரை பற்றி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன் சொல்லி கொடுத்தாரு? அது எல்லாருக்கும் தெரியும். இயேசு பண்ண பிரசங்கம் என்ன? இயேசு உயிரோட எழும்புறதுக்கு முன்னால பண்ண பிரசங்கம் வேற, இயேசு உயிர்த்தெழுந்த பின் பண்ணின பிரசங்கம் வேறே. விளங்குச்சா? அதை பத்தி எல்லாருக்கும் ஏற்கனவே நம்ம எல்லாம் அதுல ரொம்ப தெளிவா எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. அது ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சிடலாமா? லூக்கா சுவிசேஷம் 24:27 படிங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை கவனிச்சிங்களா? யாரை பத்தி ஆண்டவர் சொல்றாரு?
அவரை பற்றி சொல்லியவைகளை. சரி, அதை பத்தி இன்னும் தெளிவா அதை 27:44 படிங்க. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும், நியாயப்பிரமாணத்தில் நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும், அதுவும் நம்ம பாஸ்டர் இன்னும் நிறைய சேர்த்துக்கிடுவாங்க, உன் முழு சக்தியோடும். காலையில் மட்டும் ஆராதனைக்கு வந்தால் பார்த்தாது, சாயங்காலம் வரலன்னா நீ பரலோகம் போக மாட்டேன், இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. விளங்குச்சா? அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் போனால் அங்கேயே சர்ச்சிலேயே சாப்பாடு கொடுப்பாங்க. சின்ன வயசில் அங்கேயே சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு அங்கே ஒரு டும் மேடை ஒரு மேளம் ஒன்று இருக்கும். அந்த மேளத்தை தூக்கிட்டு தெருவாக ஓடுவோம். என்ன சொல்லுவோம்? இயேசு வர்றாரு, நீ பாவம் செஞ்சினா என்ன செய்ய மாட்டே, பரலோகம் போக மாட்டேன்னு சொல்லி இதை தான் சொன்னமே தவிர இயேசு கிறிஸ்து யாரு, எதற்காக வந்தார் என்பதை என்ன செய்யல, சொல்லவே இல்லை. மறுபடியும் அதை படிங்க. 27, 24, 44 லூக்கா. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை குறித்து நிறைவேற வேண்டியது. அதாவது சங்கீதத்தில் கூட யார் தான் இருக்கிறாரு? இயேசு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு உதாரணத்துக்கு வேணும்னா சொல்லட்டுமா? எடுங்க. இப்போ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்வதில்லை. யாரை பத்தி சொல்லியிருக்குது? இயேசுவை பத்தி சொல்லியிருக்குது. ஏசாயா புத்தகம் 42ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கொஞ்சம் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போனாலும் இன்றைக்கு நமக்கு இது தேவையான ஒரு வேத வசனம். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. எனக்கும் இது தெரியாம தான் இருந்தது. கர்த்தர் அதை வெளிப்பட 42:7 கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி. இயேசு கிறிஸ்து யாரு? உடன்படிக்கைக்குரியவர். அவரே உடன்படிக்கைக்குரியவர். முதலாம் உடன்படிக்கை ஆண்டவர் யார்கிட்ட பண்ணாரு? ஆதாம் இடத்துல பண்ணார். நின்னுச்சு அது. எத்தனை உடன்படிக்கை? ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை எத்தனைங்க? எத்தனை? ஒன்னே ஒன்று. அந்த ஒன்று அவனால் கை கொள்ள முடிஞ்சுதா? முடியாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? அவர் சொல்றதுக்கு முன்னாலே என்ன சொன்னாங்க? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல அந்த எபிரேய பாஷையில பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவரே, நீங்க சொல்றபடி எல்லாமே நாங்க ஏற்கனவே செஞ்சிட்டோம் அப்படின்னாங்க. எபிரேய மொழியில என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா வேத வசனம் எப்படி இருக்கும்னா எல்லாமே கடந்த காலத்துல தான் சொல்லியிருக்கோம். எதிர்காலத்துல எபிரேய மொழியில வார்த்தையே கிடையாது. விளங்கிச்சா? எபிரேய மொழியில எதிர்காலத்துக்கு வார்த்தையே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் அடுத்தது கடந்து போறேன். அதாவது எதிர்காலத்துக்குரிய வார்த்தை எபிரேய மொழியிலே கிடையாது. எல்லாமே நடந்து முடிந்ததாக தான் எபிரேய மொழியில இருக்குது. அதுக்கு விளக்கம் என்னவென்றால், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு நம்ம பைபிள்ல எதிர்காலமா ஒரே பேட்டர்னா போட்டாங்க. ஆனா யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. அதான் நீங்க நல்ல டிரான்ஸ்லேஷன் படிக்கணும்னா எந்த பைபிளை படிக்கணும்? யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஒன்று படிக்கணும். அதில் படிச்சீங்கன்னா என்ன போட்டிருக்கு? அதுல பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்து விட்டேன். ஐ ஆல்ரெடி ஹெல்ப்டு தி. ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாராம்? ஏற்கனவே உதவி செய்து விட்டார். இந்த கடந்த காலம் இப்ப விளங்கிச்சா? இதை தான் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாலே, ஆண்டவரே நீங்க சொன்னதெல்லாம் நாங்க என்ன செஞ்சிட்டோம் ஆண்டவரேன்னுட்டாங்க. சரி, செஞ்சிட்டியா நீ? சரி, நான் உனக்கு ஒரு 10 தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். எதுக்காக கொடுத்தாரு? உன்னால கை கொள்ள முடியாது, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் அடிப்படை உபதேச சத்தியங்கள். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். கலாத்தியர் 3:19 என்ன சொல்லுது? அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழாக அடைத்து போட்டது, எல்லாரையும் பாவியாக்கி விட்டது. அதாவது பரிசேயர் சதுசேயர் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு ஏத்த நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்க? அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அவங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் என்னங்க செஞ்சாரு? ஹலோ, நீங்களும் நான் நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லல. விளங்குச்சா? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானோம். விளங்குதா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்களும் நானும் இயேசு மரித்த பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம என்ன செய்து விட்டோம்? மரித்து விட்டோம். சரியான பதில் இதுதான்.
அதாவது இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாரு. ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சிட்டாரு? நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. மறுபடியும் நம்ம அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம். சரி, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுறது யார்? சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லாருமே கவனமா இருக்கிறீங்க. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு யாருமே என்ன செய்ய முடியாது? அன்பு கூற. அதாவது யாராவது ரொம்ப வேகமான அன்பு கூறுவேன்னு சொன்னான்னா எவ்வளவு நேரம் நிற்கும்? வாசல்ல என்ன வந்து நிற்கும்? சேவல் வந்து நிற்கும். ஏன்? பேதுரு என்ன சொன்னா? ஆண்டவரே, இவன் இந்த அத்தனை பயல்களும் கைவிட்டாலும் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன்னு சொன்னான். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? எப்பா ரொம்ப வீரம் பேசாத, இன்னைக்கு சேவல் உன் வாசல்ல வந்து நிக்குது, நீ என்ன மறுதலிக்கிற வரைக்கும் சேவல் என்ன செய்யாது, கூவாதுன்னு போட்டிருக்கு. நீங்க நல்ல பைபிள் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சீங்கன்னா, விவிலியம் பைபிள்ல படிச்சீங்கன்னா என்ன போட்டிருக்கு? நீ மறுதலிக்கிற வரைக்கும் சேவல் என்ன செய்யாது, கூவாதுன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இவன் எப்போ மறுதலிக்க போறான், நம்ம என்ன செய்யலாம், கோன்னு ஒரு சத்தம் போடலான்னுட்டு எப்போ வந்து முழு இருதயத்தோட நான் அன்பு கூறுவேன்னு சொல்லி நீங்க வாயை திறக்கிறீங்களோ, உங்க வீட்டு வாசல்ல என்ன நிக்குது? சேவல் வந்து நிற்கும். நீங்க எந்த நேரத்துல கர்த்தருக்காக நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு வாயை திறந்து சொல்லிட்டீங்களோ, முதல்ல என்ன நிற்கும்? சேவல் வந்து நிற்கும். ஏன் என்று கேட்டால், உங்களால என்ன செய்ய முடியாது, கை கொள்ள முடியாது. ஏன் கை கொள்ள முடியாது? உங்க வீராப்பெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும்? பேதுருடைய வீராப்பு எவ்வளவு நேரம் நின்னுச்சு? எவ்வளவு நேரம்? 24 மணி நேரம் கூட என்ன செய்யல, நிக்கல. விளங்குச்சா? என்ன சொன்ன? ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் பின்பற்றுவேன்னு சொன்னான். ஆனா அவன் சொன்ன வார்த்தையே என்ன செய்தான்? அவன் மீறிட்டான். ஆனா ஆண்டவர் இயேசு வாக்கு மாறாதவர் தானே. இயேசு மாறாதவரா மாறுகிறவரா? பேசுங்க. இயேசு யாருங்க? மாறாதவர் தானே. ஆனா இயேசு மாறிட்டாருன்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? இயேசு மாறிட்டாருன்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? இயேசு யாரு? மாறாதவர் தானே. ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? அன்பினால் மாறிவிட்டார், கிருபையினால் மாறிவிட்டார். அதுக்கு விளக்கம் சொல்றேன். இதுவரை கேட்டிருப்பீங்களோ கேட்கலையே தெரியல, சொல்றேன் இப்போ. அதாவது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பாக என்ன செய்வேன்? அறிக்கை செய்வேன். மனுஷனுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை என்ன செய்வேன்? பிதாவுக்கு முன்பாக என்ன செய்வேன்? மறுதலிப்பேன் சொன்னாரு. இயேசு கிறிஸ்து சொன்னாரா? சரி, இப்போ மறுதலிச்சது யாரு? பேதுரு. ஆண்டவர் மறுதலிச்சாரா? இல்ல. உயிர் தெழுந்த உடனே என்ன சொன்னாரு? ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். மார்க் 16:7 மறந்து போச்சு, அதில் போட்டிருக்கு, நான் என்ன செய்கிறேன், அங்கே சகோதரரை சந்திக்கிறேன் என்று யாரிடத்துல சொல்லுங்கள்? சீமோனிடத்தில் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா முதல்ல உயிர் தெழுந்த உடனே பேரை சொல்லி சொன்னார். அவன் மறுதலிச்சான்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு ஓடிட்டு போறான். யார்கிட்ட சொல்லு? அங்கே நான் கலிலேயாவிலே சந்திப்பேன் என்று யார்கிட்ட சொல்லு? சீமோனிடத்துல சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இதுல உள்ள நல்ல செய்தி என்ன? என் ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறபடியால் மறுதலிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் மறுதலிக்காமல் கிருபையாய் பேதுருவை சந்தித்தார். ஆமேன். லோரி, எவ்வளவு கிருபையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆமேன். அவரை குறித்து அவர் வெளிச்சத்தையும் இருட்டையும் வெவ்வேறாக பிரித்தவர். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவங்களையும் ஆதாமுக்குள்ளாக இருக்கிறவங்களையும் வெவ்வேறாக பிரித்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற எல்லாருமே யாருக்குள்ள பிறந்தவர்கள்? கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தவர்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தவங்க. நீங்க எல்லாம் யாரு? பரிசுத்தவான், நீதிமான். நீங்க இப்ப பரிசுத்தவான் பாவியாக முடியுமா? பாவியாக முடியுமா? பாவியாக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? பரிசுத்தவான் பாவம் செஞ்சிட்டான். பாவியாக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த ஒரு மனுஷன் மறுபடியும் ஆதாமுக்குள்ள பிறக்க முடியுமா? ஒரே ஒரு விதத்துல பிறக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரே ஒரு உதாரணம் இருக்குது. அதுக்கு யார் அது? பாலாசீர் லாரி என்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு? இயேசுவை வச்சு ஏத்து நம்ம டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவருக்கே ஞானஸ்நானம் கொடுத்தது யாரு? பாலாசீர் லாரி தான். அவர் தான் ஞானஸ்நானம் கொடுத்தவர். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தவர். மறுபடியும் கிருஷ்ண பாலாசீர நம்ம பேர் என்னத்தையும் அது கூட அது நமக்கு தெரியாது, அதை விடுங்க. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர் எங்க போயிட்டாரு? ஆதாமுக்குள்ள போயிட்டார். அதாவது இயேசு கிறிஸ்துவை, அதாவது டோட்டல் ரிஜெக்ஷன் ஆஃப் ஜீசஸ் அலோன் கேன் மேக் யூ
lose your eternal life. Otherwise you can never lose your eternal life. அதாவது இயேசுவை தொடர்ந்து மறுதலித்தால் ஒழிய நீங்க உங்க நித்திய வாழ்வு என்ன செய்ய முடியாது, இழந்து போகவே முடியாது. இந்த இயேசு வேண்டான்னு சொல்லிட்டு நீ விக்கிரகத்துக்கு போனால் ஒழிய நீ என்ன செய்ய முடியாது, ஒரு ரட்சிப்பு என்ன செய்ய முடியாது, இழக்கவே முடியாது. ஆமீன். நம்புறீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஒரு ரட்சிப்பை நீ என்ன செஞ்சிருவ, இழந்துருவ. நீ பரலோகம் போவியா போக மாட்டியா, போவியா போக மாட்டியா? யாரு உங்களை ஆயத்தப்படுத்துறது? யாருங்க? 2 கொரிந்தியர் 5 எத்தனை, 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா 7ஆம் வசனமா படிங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தினவர் தேவனே. படிங்க. ஆவி என்னும் அச்சாரம்னா என்னதுங்க? அச்சாரம்னா அச்சாரம் நம்பிக்கையா? கேரண்டி. இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குது, ஆவி என்னும் கேரண்டியை கொடுத்தவர் அவர். உங்களுக்கு எனக்கும் கேரண்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன கேரண்டி? அது உங்களுக்கு விளக்கமா வேணும்னா 1 கொரிந்தியர் 12:3 என்ன சொல்லுது படிங்க. தேவனுடைய ஆவியினாலே பிறந்தவன் எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று சொல்வதற்கு ஒருவனாலும் கூடாது. இப்ப என்கிட்ட இன்னொரு பைபிள் இருக்கு, அதை கொஞ்சம் டக்குன்னு எடுக்கிறீங்களா? ஐபோன்லங்க இருக்கு. எங்கிட்ட இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அதை படிக்கட்டுமா அந்த வசனத்தை? எடு. 1 கொரிந்தியர் 12:3 எடு. 1 கொரிந்தியர் 12:3. அதான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு யாருமே சொல்லவே முடியாது. அப்ப நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டதை எப்படிதான் ஏத்துக்கிட்டீங்க? பரிசுத்த ஆவியினுடைய உதவினால் தான் என்ன செஞ்சீங்க, இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க. அதே போல உங்களை பரலோகம் சேர்க்கிற வரைக்கும் கேரண்டியாக உங்களோடு கூட இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். விளங்கிச்சா? அதனால இன்னொரு வசனம் வேணும்னா எங்க போட்டிருக்குது, யூதா நிருபம் 24ஆம் வசனத்தை படிங்க. இப்போ 12:3. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே பயந்து பயந்து போமா போமாட்டோமோ, போமா போமாட்டோமா அப்படியே போட்டிருக்குது. பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி போவியா போமாட்டியா போட்டிருக்குதா? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட. எங்க சுவிசேஷம் நல்ல செய்தியா கெட்ட செய்தியாங்க? நல்ல செய்தி. ஆமேன். அதாவது நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சக்தியினால் அல்ல, இயேசு கிறிஸ்து நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். இந்த உலகத்துல எவ்வளவோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களை என்னை கர்த்தர் பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட விசேஷித்த விடுதலை கர்த்தர் தந்தபடியால் எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory, hallelujah. Glory to the Lamb of God. Hallelujah. அவரே நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். உங்களை என்னை ஆண்டவர் யார் என்ன பண்ணியிருக்கிறாரு? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான வழிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு. எதை படிக்கிறேன்? 1 பேதுரு 2:9 எழுதிங்க. அந்த வசனத்தை இப்ப படிக்க வேண்டாம். என்ன போட்டிருக்கு? நீங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் தான் யாரு? எந்த ஜாதி சொல்லுங்க? எந்த ஜாதி? பரிசுத்த ஜாதி. ஆமென். Hallelujah. We are a royal priesthood, holy nation. நீங்கள் நான் யாரு? இயேசுவோடு கூட சேர்ந்து இருக்கிறோம். இன்னும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அங்க 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதை போலவே ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? மாத்தி இருக்கிறார். உங்களை என்ன யாரு பாதுகாக்கிறது? யாரு? பரலோகம் போற வரைக்கும் பாதுகாக்கிறது யாரு? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மிகுந்த. சரி, இன்னொரு வசனம் சொல்லட்டுமா? ஒன்னே தானே சொல்லியிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 5:23-24 ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். அதை ஒன்னை விட்டுட்டு ஒன்னை படிக்க கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை யார் பரிசுத்தமாக்குறது? யாரு?
நீங்க சினிமா பார்க்காததுனால பரிசுத்தவான் ஆகல, நீங்க சிகரெட் பிடிக்காததுனால பரிசுத்தவான் ஆகல. உங்களை பரிசுத்தமாக்குனது யாரு? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை. நீங்க வெள்ளையும் சொல்லையும் போட்டதுமான பரிசுத்தமான ஆகல. விளங்குச்சா? வெள்ளையும் சொல்லையும் போட்டு தி பா பா ரி ரி பா லா ரா மா சொன்னா நீ பரிசுத்தவான் கிடையாது. விளங்குச்சா? இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினாலே, எபிரேயர் 10:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே என்றென்றைக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? பூரணப்படுத்தி இருக்கிறார். எப்படி? அவருடைய ரத்தத்தினால சுத்திகரித்து. பிதாவானவர் உங்களை என்னை பார்க்கும்போது நீங்க என்ன செஞ்சீங்க செய்யலங்கிறத பார்க்க மாட்டாரு. இயேசு கிறிஸ்து எவ்வளவு நன்மையான மேன்மையான கிரியைகள் செய்திருக்கிறார் என்பதைத்தான் பிதாவானவர் பார்க்கிறாரே தவிர நீங்க என்ன செஞ்சீங்க செய்யலங்கிறத அவரால் பார்க்க முடியாது. பிதாவானவர் யார் மூலமா உங்களை பார்க்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மட்டுமே உங்களை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியுமே தவிர தனியாக உங்களை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. உங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் என்ன செய்தார்? வெவ்வேறாக பிரித்தவர். அங்கே வாசிக்கிறீங்களா? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. தொடர்ந்து அந்த சப்ஜெக்ட் அப்படியே பார்த்துருவோம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அதுக்கு முன்னால் நடுவில் ஒரு வசனத்தை விட்டுட்டேன்ல, 1 தெசலோனிக்கர் 5 பாதி வாசிட்டு நிறுத்திட்டேன் உங்களை. அதுக்குள்ள ஹைஜாக் பண்ணிட்டு அடுத்த வார்த்தைக்கு போயிட்டானா? படிங்க இப்போ. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. அதாவது ஆண்டவர் வரும்போது உங்க ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கணும். அதை மட்டும் தான் சொன்னாங்க. அடுத்த வசனத்தை விட்டுட்டாங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். யார் செய்வார்? நீங்க செய்வீங்களா? அவர் செய்வாரா? அவர் அப்படியே செய்வார். செய்யறது யாரு? அவர் அப்படியே செய்வார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி பரிசுத்தமாக்குறாரு? இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூய்மையாய் இருக்கிறாரோ அவ்வளவு தூய்மையாக உங்கள் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், உங்க பரிசுத்தத்தின் அளவு என்ன சிஸ்டர்? உங்க பரிசுத்தத்தின் அளவு என்ன? உடனே யோசிக்காதீங்க, அடடா இங்கே திருடிட்டோம், இங்கே பாவம் செஞ்சிட்டோம், அந்த பாவம் செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம்னுட்டு பாவத்தின் எழுப்புதலை உண்டாக்க நான் வரல. நம்முடைய ஆண்டவர் யாரு? சமாதானத்தின் தேவன். அவர் யாரு? பரிசுத்தர். அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால உங்களை என்ன ஆக்கிட்டாரு? நியாயமா பரிசுத்தமாக்கினாரு. உன்னால உன் பக்தியினால உன் சக்தியினால என்ன இருக்க முடியாது? பரிசுத்தமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே தம்முடைய ரத்தத்தை சிந்தி, அதாவது தூய்மையான கடவுள்கிட்ட பாவியான மனுஷன் போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணாரு? பாவம் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதுக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர்? நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மொத்தமாக, நீங்க பிறந்ததிலிருந்து சாகர வரைக்குள்ள மொத்த பாவத்துக்குரிய கரையத்தை இயேசு சிலுவையில் சுமந்தாரா? இல்ல இயேசுவை ஏத்துக்கிட்ட வரைக்குள்ள பாவத்துக்குரிய கரையத்தை ஆண்டவர் செலுத்தினாரா? நீங்க பிறந்ததிலிருந்து சாகர வரைக்குள்ள மொத்த பாவத்துக்குரிய கரையத்தை தான் இயேசு என்ன செஞ்சாரு? சிலுவையிலே சுமந்தார். அதுல இன்னொன்னு இருக்குது. என்னது? நீங்க அதுக்கு ஒரு வசனமும் இருக்குது. என்னது? நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் 1 யோவான் 1:9. அதனால வசனம், இந்த வசனம் இருக்குதா பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி, அந்த வசனம் இருக்குது, சரிதான். நான் ஒரு நாள் சர்ச்சில் கேட்டேன். என்ன கேட்டேன்? ஒரு நாள் எத்தனை பேர் ஹோட்டலில் சாப்பிட்டு பில்லு கட்டாமல் வந்துட்டீங்கன்னு கேட்டேன். உடனே ஒரு பிரதர் நான் கூட பண்ணேன்னு சொல்லி கையை தூக்கினார். நான் உடனே சொன்னேன், நான் பாவத்தின் எழுப்புதலில் சொல்ல வரல, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன்னு சொன்னேன். அதனுடைய விளக்கம் என்னன்னா, அந்த பிரதர் என்ன பண்ணிட்டாராம்? மறந்து போய் வந்துட்டாராம். இப்போ சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் போது ஞாபகம் வருது, நீ இப்படி மறந்து போயிட்டீங்கன்னா அந்த பாவத்தை அறிக்கை செய்யலாம், பரலோகம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. அதாவது உங்க கணக்குப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தண்டிக்கவில்லை. நாட் அக்கார்டிங் டு த எஸ்டிமேட் ஆஃப் யுவர் சின், நாட் அக்கார்டிங் டு த எஸ்டிமேட் ஆஃப் த கால்குலேஷன் ஆஃப் யுவர் சின். நீங்க எதெல்லாம் பாவம் சொல்றீங்களோ அந்த கணக்குப்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை தண்டிக்கவில்லை. விளங்குச்சா? அவர் கணக்கு போட்டார். நீங்க பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் நீங்க நினைச்சது, நீங்க நினைக்காதது, நீங்க மறந்தது, நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறது, எல்லா பாவத்துக்குரிய கரையத்தை யார் செலுத்தினது? இயேசு கிறிஸ்து செலுத்தி விட்டார்.
ஆகவே உங்க பாவத்துக்குரிய தண்டனை உங்களுக்கு இல்ல. ஆமென். நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? கர்த்தருடைய சபைக்கு வந்தா என்ன கேட்கணும்? நல்ல செய்தி கேட்கணும். ஆமென். glory hallelujah. அதாவது அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து, இந்த வசனத்தை நானும் பார்க்குறீங்களா, நானும் 7 வயசுல இருந்துன்னா 1972 இது ஆரம்பிச்சாங்க. இது நம்முடைய மெட்ராஸ் ஆல் நைட் பிரேயர், ஆல் இண்டியா ஆல் நைட் பிரேயர் ஃபெல்லோஷிப் ஆரம்பிச்சாங்க. யாரு? டாக்டர் தினகரன், ஜீவானந்தம், பாஸ்டர் மோகன், இவங்க எல்லாரும் அங்கே வந்து இருப்பாங்க. அந்த மேடையில் அவங்க இருக்கும்போது அப்போவே நான் வந்து என்ன செய்வேன், 7 வயசு பையனா அங்கே அவங்க பக்கத்தில் போய் அங்கே உட்காந்துட்டு இருப்பேன். யாருமே இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதே கிடையாது. எந்த வசனம்? எபிரேயர் 8:12. எந்த பிரசங்கி யாருமே என்ன செய்யறது இல்லை, நம்புறதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு எனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதை ஏற்கனவே நான் ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டேன். அதை மறுபடியும் பார்த்துடலாமா? ஏசாயா 42:7 மறுபடியும் சொல்லிடுறேன். ஏசாயா 42:7 எபிரேயர் 8:12, எபிரேயர் 10:17. எதுக்காக இதை சொல்றேன்? கர்த்தர் நம்மை பிரித்து வைத்திருக்கிறார் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அதாவது முதல்ல உடன்படிக்கை ஆண்டவர் ஆதாம்கிட்ட பண்ணார். 2வது உடன்படிக்கை மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பண்ணார். ஆனா அந்த உடன்படிக்கை என்ன செய்யல, செல்லுபடி இல்லாமல் தள்ளுபடி ஆயிடுச்சு. எங்க? எபிரேயர் 8:13 தள்ளுபடி ஆயிடுச்சு. எபிரேயர் 8:13 மோசே நியாய பிரமாணம் என்ன செஞ்சிச்சு, தள்ளுபடி ஆகிவிட்டது. எபிரேயர் 8:13 படிக்கிறீங்களா? 12 எல்லாருக்கும் தெரியும். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. விளங்குதா? ஹலோ, மோசையை பிரசங்கிக்கிறவங்களே கவனிங்க, மோசைக்காக வாதாடாதீங்க. ஏன்னா யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அந்த குருடன் சுகமாக்கப்பட்ட பொழுது அந்த யூதனுங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யாராவது இந்த இயேசுவை தேவகுமாரன் என்று சொன்னால் செவக்கூட்டத்திலிருந்து அவனை நீக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அவன் வயதானவன் தானே, அவங்ககிட்டயே கேட்டுருங்க, அவனுக்கு எப்படி சுகம் கிடைச்சதுன்னு அவன்கிட்டயே கேளுங்கன்னு சொன்னாங்க. விளங்குதா? நம்முடைய ஆண்டவர் இந்த உடன்படிக்கை வந்து தள்ளுபடி ஆகாது. எந்த உடன்படிக்கை தள்ளுபடி ஆகாது? எபிரேயர் 8:12 தள்ளுபடி ஆகாது. என்ன தள்ளுபடி ஆகாது? எபிரேயர் 8:12 என்னது? எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவர்கள் அக்கிரமங்களையும் இனி என்ன செய்ய மாட்டேன், நினையாமல் இருப்பேன். உங்க பாவத்தையும் உங்க அக்கிரமத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, நினைக்க மாட்டாரு. ஆமீன். குட் நியூஸ். உங்க பாவத்தையும் உங்க அக்கிரமத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, உங்களுக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டாரு, நினைக்க முடியாது. ஆமீன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு பாட்டு பாடலாமா? ஜி பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றான், கிருபை தருகின்றான். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். அழைத்தேன் நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தே, ஆபத்து காலத்திலே அரணான துணையானார். ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய். ரைட், போதும். இங்கே பிரதர் இமானுவேல் இப்படி வாங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இல்லை புதுசாக வேற யார்ட்டுனா கேட்கலாமா? சரி, அவர்கிட்டே கேட்போம் வாங்க. நிறைய வசனம் தெரிஞ்சவர், சின்ன வயசுலேருந்தே பல கோயில்களை பார்த்தவர், சிபிஎம் கூட பார்த்தவர் தான். உங்கள் பாவத்தின் அளவு எவ்வளோயா? எத்தனை பாவம் செஞ்சுருப்பீங்க? ஒரு 10, 100, 1000, 2000 எத்தனை செஞ்சுருப்பீங்க? சும்மா தலையாட்டினா எப்படி பதில் கேட்குறேண்ணா? எப்படி? சரி, வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாமா? 103ஆம் சங்கீதத்தில் படிங்க. நம்ம பாவத்தின் அளவு எவ்வளோன்னு போட்டிருக்கு. 103, 12, 10. மேற்குக்கும் கிழக்குக்கும் ஆரம்பிக்கும் பாருங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை
நம்மை விட்டு விலக்கினார். எல்லாரும் சொல்லுங்க, விலக்கினார். சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க, விலக்கினார். பாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? விலக்கினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கினா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல கொஞ்சம் அசுத்தம் ஒற்றை இருந்ததுன்னா ஒரு ஒற்றை கொம்பு எடுத்து அடிச்சா என்ன செஞ்சிடும்? போயிடும். அதே போல பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? நீக்கிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் பாவம் என்ன செய்யப்பட்டது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பாவம் என்ன செய்யப்பட்டது? பாவம் என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது. வசனத்தின்படி பழைய ஏற்பாட்டில் பாவம் என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது. அதாவது கிரெடிட் கார்டு மாதிரி பாவம் மூடப்பட்டது. என்ன செய்வாங்க? நீ கிரெடிட் கார்டில் கடன் வாங்கிட்டே இருக்கலாம். வாங்க 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 வாங்க. இல்லை கிரெடிட் கார்டு சொன்னா புரியலன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி பாஷையில் சொல்லவா? உங்க வீட்டு பக்கத்தில் மளிகை கடை இருக்குதே, என்ன செய்வீங்க? ஒரு சின்ன புக்கை வச்சு என்ன செய்வீங்க? அப்பப்போ அரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் என்ன செய்வீங்க? அப்பப்போ வாங்கி நோட்டில் எழுதிக்கிட்டே வருவீங்க. அதை போல கணக்கு வச்சு பாவத்தை மூடி 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 வைப்பாங்க. வருஷத்துக்கு எத்தனை தடவை? ஒரு யூதனுக்கு எத்தனை வருஷத்துக்கு பாவ மன்னிப்பு? எவ்வளவு நாளுங்க? வருஷத்துக்கு எத்தனை தடவை? வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான். ஒரே ஒரு நாள் தான் பிரதான ஆசிரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின்படி வருஷத்துக்கு ஒரு முறை தான் இங்க போவான், அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவான். சரி, இப்போ ரோமன் கத்தோலிக்கனுக்கு பாவ அறிக்கை எவ்வளவு நாள்? வாரத்துல எத்தனை நாள்? வாரம் சொல்லிட்டீங்க, வாரத்துல ஒரு நாள். சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். பெந்தெகோஸ்தேக்காரனுக்கு பாவ அறிக்கை எவ்வளவு நாளுங்க? எப்பெல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்றாங்களோ அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. அங்கிருந்து சொல்லுவார், 2000 வருஷத்துக்கு முன்னால இறக்கம் பண்ணிட்டா அது பத்தலையா, இன்னும் மறுபடியும் இன்னொரு குமாரனை அனுப்பணும்னு சொல்லி அங்கிருந்து கேட்பாரு. பாவி நீச பாவி. எப்போ தேவ சமூகத்துக்கு போனாலும் இதை நான் ஏன் சொல்றேன்னா, இதுல படாத பாடுபட்ட ஆள் யாரு? நான் தான். ஏன் அப்படி பாடுபட்டேன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த நாட்கள்ல எங்க பாஸ்டர் ஓவன் ராபர்ட் சர்ச்சில் காலையில போய் ஆராதனை நடத்தி பாட்டு நடத்திக்கிட்டு இருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்வேன்? ஆராதனை நடத்தணும்னா என்ன செய்யணும்? எப்படிங்க இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அப்புறம் எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாலேயே 3 நாள் ஆயத்தமாகணும். எத்தனை நாள் ஆயத்தமாகணும்? 3 நாள். எப்போ? வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி போயிடுவோம். கிட்டாரை தூக்கிட்டு எங்க போவோம்? ராயப்பேட்டால அங்க ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸ் எதிரில் கிரேஸ் டவர்னு ஒன்று இருக்குது, இப்போ கூட இருக்குது. நீங்கள் போய் ஜெபம் பண்ணால் என்ன செய்யலாம்? அங்கே அந்த செக்யூரிட்டி கிட்ட சாவி வாங்கிட்டு போனீங்கன்னா அங்கே மேலே ஒரு ரூம் இருக்குது கிரேஸ் டவரில். அங்கே போயிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு போயிட்டு அங்கே போய் உட்காந்து என்ன பாட்டு? பாவினி ஜி பாவி நீச பாவி நானையா, ஆண்டவரே என் மேல இரக்கமா இருங்க, ஆண்டவரே பாவியாக என் மேல் என்ன செய்யுங்க? கிருபையா இருங்க, கிருபையா இருங்கன்னுட்டு இரவெல்லாம் பாட்டு. எப்போ? வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, அப்புறம் எப்போ? சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு போனா சனிக்கிழமை என்ன செய்யறது இல்லை? ஒண்ணுமே சாப்பிடுறது இல்லை. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 மணிக்கு ஆராதனைக்கு போற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம்? யாருக்கிட்ட பேச மாட்டோம். மௌன விரதம். ஏன்னா பேசினா என்ன வந்துடும்? பாவம் வந்துடும். பேசினா பாவம் வருமா? எப்படிங்க? ஆதாமுக்குள்ள இருந்தா பாவமா இல்ல பேசினா பாவமா? மௌன விரதம். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 மணி வரைக்கும். வழியில எவனா பேசிட்டான்னா ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நம்மளோட ரத்தத்தினால சுத்திக்கிறீங்க, சுத்தமாக்குங்க ஆண்டவரே, ஆண்டவரே சுத்தமாக்குங்க. இல்லைன்னா அங்க போய் நின்னா கர்த்தருடைய ஆவியான பலமே வருது. அதுக்கு ஏத்த மாதிரி அங்கேயும் ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. ஒரு சில நல்ல பெரிய ஆட்கள், நல்ல ஆட்கள் தான் இருப்பாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், இன்னைக்கு ஆராதனை ரொம்ப சூப்பரா இருந்துச்சுடா. வந்து சொல்லுவாங்க, கூட்டம் முடிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க? தம்பி, இன்னைக்கு ஆராதனை எப்படி இருந்துச்சு தெரியுமா? சும்மா ரொம்ப மகிமையா இருந்துச்சுன்னுவாங்க. உடனே நமக்கு உள்ளம் குளிர்ந்து போயிடும். என்ன சொல்லுவாங்க? இப்படி ஆராதனை எப்படி இருந்துச்சா? யாருக்கு மகிமையா இருக்கணும் ஆராதனை? யாருக்குங்க ஆராதனை செலுத்துறது? யாருக்கு? இயேசுக்கா இல்ல நம்ம உள்ளம் குளிர்ந்து போறதுக்கா? ஆராதனை செய்யறது யாருக்குங்க? ஒரு சில ஆட்கள் ஆராதனை பண்ணாம இப்படி கண்ணை மூடிட்டு தலையாட்டிக்கிட்டே இருக்கும். இவங்க கடவுளா மாறிடுவாங்க. என்னவா? இவங்க ஆராதனையை ரசிக்கிறாங்களாம். உங்க ஆராதனையை ரசிக்க வேண்டியது யாருங்க? உங்க ஆராதனையை ரசிக்க வேண்டியது இயேசுவா இல்ல நீங்களா? ஒரு சில ஆள் என்ன செய்யும்? கண்ணை மூடிக்கிட்டு இப்படி தலையாட்டிக்கிட்டே இருக்கும். என்னவா? இவங்க கடவுளாயிருவாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்களாம்? பாட்டையும் ஆராதனையும் ரசிக்கிறாங்களாம். ரசிக்க வேண்டியது யாரு? உங்க பாட்டையும் உங்க ஆராதனையும் ரசிக்க வேண்டியது யாரு? இயேசு கிறிஸ்து ரசிக்க வேண்டும். ஆமீன். ஏனென்றால் இந்த இடத்துல யாருக்காக கூடி வந்திருக்கிறோம்?
இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த புண்ணியங்கள் நிமித்தமாக அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார் லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. பழைய ஏற்பாடு பரிசுத்தம் என்னது? 3 நாட்கள் என்ன செய்யணும்? மனைவியோடு சேரக்கூடாது. அதான் பழைய ஏற்பாடு பரிசுத்தம். விளங்கிச்சா? புதிய ஏற்பாடு பரிசுத்தம் என்ன? புதிய ஏற்பாடு பரிசுத்தம் என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை என்ன செய்து விட்டது? நித்தியமாய் சுத்திகரித்து விட்டது. நான் சொன்னேன் இல்லையா? அதாவது யூதனுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை, பெந்தேகோஸ்தேக்காரனுக்கு தினமும் சொல்லிட்டு அதிலே நிறுத்திட்டேன். அதாவது உங்களுக்கு என்ன தெரியணும், எப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு போனாலும் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே நீர் என்னை சுத்திகரித்து என்னை புது மனுஷனாய் மாற்றினபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். எந்த நேரத்திலும், அதாவது அதுவும் கீபோர்டை வச்சு வாசித்தா போதும் ஒரு சில ஆட்களுக்கு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சும்மா ஒரு வீட்டில் போயிட்டு ஒன்றும் செய்யலை, அல்லேலியான்னு பாட ஆரம்பிக்கிறதுக்குள்ள அங்கே இருந்த பேய் ஆடுது. அந்த பிசாசால என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. அதனுடைய விளக்கம் என்னவென்றால், பரிசுத்தராகிய தேவன் உங்களோடும் என்னோடும் நித்திய காலமாய் நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார். ஆமீன். ஆண்டவர் வந்து போக மாட்டார். தாவீது தான் பாடினா. என்ன பாடினா? 52ஆம் சங்கீதத்தில், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியெனில். அதையும் எங்க இப்ப நடக்குது பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கால டோங்காட்டுன்ற ஊர்ல நடக்குது, ஒரு கூட்டம் நடக்குது. இப்ப 26வது நாள் இன்னைக்கு. அங்க ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. காட் டிவியில ராத்திரி அவர் அங்க மீட்டிங் நடக்கிறத அப்படியே போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரி 11 மணில இருந்து ஒரு 12-1 மணி வரைக்கும் பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன செய்யறாரு? அங்க ஒரு பிரசங்கியார் அங்க பாட்டு பாடி நடத்திக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய ஆராதனை எத்தனாவது நாள்? 26வது நாள் நடத்துறார். அமெரிக்காவில் 100 நாள் கூட்டம் நடத்தினவர். அப்படியாக அங்கே அற்புதங்கள் அதிசயங்கள்னாலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொன்னேன்? சும்மா ஒரு நாள் இங்கே ஹல்லேலூயா அப்படின்னு பாடினேன். அங்கே ஒரு வெள்ளைன்னு சொல்ல பாஸ்டர் ஒருத்தர் உள்ள நுழைஞ்சார். எனக்கு தெரிஞ்சவர் தான், நமக்கு சொந்தக்கார் தான். ஒருத்தர் உள்ள நுழைஞ்சார். உள்ள நுழைஞ்சி என்கிட்ட என்ன சொன்னாரு? டேய், பிரசன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாரு. என்னவா? பிரசன்ஸ் எப்படி இருக்குதான்? அதிகமா இருக்குதான். அதாவது பிரசன்ஸ் நீங்க பாடுற தோரணையில இல்ல, அல்லேலியா பாடுறதுனால இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிறது யாருங்க இருக்கிறது? இயேசு எப்ப இருப்பாரு? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. யோவான் 14:16 பதில் இருக்கிறது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும், சொல்லுங்க, எவ்வளவு நாள் தங்கி இருப்பாரு? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. பரிசுத்தாவியானவர் போயிட்டு பல்லவன் போக்குவரத்து கழகம், இப்ப பேரெல்லாம் மாறி போச்சு. அதாவது பஸ் டிரான்ஸ்போர்ட் மாதிரி என்ன செய்யாது, போயிட்டு வரமாட்டாரு. என்ன செய்வாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு உங்க உள்ளத்துல வந்தவர் எப்போ வரைக்கும் கூட இருப்பாரு? உங்களை நித்தியம் சேர்க்கிற வரைக்கும் உங்களோடு கூடவே இருக்கிறார். யோவான் 14:16 பரிசுத்தாவியானவர் கூட இருக்கிறார். யோவான் 14:18 இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறார். யோவான் 14:23 இயேசுவும் பிதாவும் சேர்ந்து உங்களுடனே கூட இருக்கிறார்கள். அதனால நம்ம கூட இருக்கிறது யாரு? இயேசு இருக்கிறார். நம்ம கூட அடுத்தது யார் இருக்கிறது? பிதாவானவர் இருக்கிறார். அடுத்தது நம்ம கூட யார் இருக்கிறது? பரிசுத்த 3 பேரும். 3 கடவுள் இல்லை. எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். ஆமீன். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமீன். அதனால நீங்க செய்யறதையும் செய்யாததையும் வச்சு ஆண்டவர் உங்களை விட்டு விலகி ஓடி போய் நீ இதை செஞ்சுட்டு அதை செஞ்சுட்டு உங்க மேல கோபப்படுகிறவர் கிடையாது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிதாவாகிய தேவன் உங்க மேல கோபப்பட முடியுமா? கோபப்பட முடியுமா? பாவம் செஞ்சிட்டீங்க, கோபப்படுவாரா? சொல்லுங்க. சிரிச்சா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அவருக்கு சந்தேகம் வந்துச்சு பாத்தீங்களா? கேள்வி கேட்டவுடனே உடனே மாட்டுறாங்க பாருங்க. பாவம் செஞ்சிட்டீங்க, பிதாவானியர் கோபப்பட முடியுமா முடியாதா? வாசிங்க, வசனம் வாசிங்க. 3:36 யோவான் 3:36. ஏன்னா அவர் தான் படிக்கணும். ஏன்னா அவர் தானே இப்போ மாட்டிட்டு முழிக்கிறாரு. படிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை,
தேவனுடைய கோபம் பாவம் செய்த மேலே இருக்குமா? யார் மேலே இருக்கும்? யார் மேலே? இப்போ நான் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா தேவ கோபம் உங்கள் மேலே வருமானு கேட்டால் வரும்னுட்டு ஒரு மாதிரி சிரிச்சு ஒரு தோரணையை காமிச்சிங்க. இப்போ சொல்லுங்கள், பாவம் செய்கிறவங்க மேலே தேவ கோபமா? யார் மேலே தேவ கோபம் இருக்குது? அடுத்தது நடுவில் முதல்ல ஒரு கேள்வி கேட்டு பாதியிலேயே விட்டுட்டேன். உலகத்திலே பெரிய பாவம் என்னன்னு சொல்லி கேட்டேன். பெரிய பாவம் எதுங்க? வசனத்தை சொல்லுங்க. யோவான் 16:9. உலகத்திலே பெரிய பாவம் அங்கதான் இருக்குது. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். பாவங்களா பாவமா? அதாவது ஒரு பாவத்துல ஒரு மனுஷன் தப்பிட்டானா எல்லா பாவத்திலையும் தப்பிடுவான். அது எந்த ஒரு பாவம்? இயேசுவை விசுவாசியாத பாவத்தை விட்டு ஒருத்தன் இயேசுவை விசுவாசிட்டான்னா அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவமும் என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் நீக்கிவிட்டார். என்ன இப்பதான் பார்த்தோம் சங்கீதம் 103. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு திரளான பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்து விட்டார்? விலக்கினார். விலக்கிட்டாரா? இன்னும் இருக்குதா? விலக்கிட்டாரா? இருக்குதா? ஐயா விலக்கிட்டார். பாவத்தின் நிமித்தம் தேவன் எந்த மனுஷன் மேலையும் கோபம் வச்சு ஆண்டவர் அமெரிக்காவை அழிக்கிறாரு, ஸ்ரீலங்காவை அழிக்கிறாரு. இந்த டுபாக்கூருக்கெல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க. விளங்குச்சா? ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அழித்த பிறகு எந்த மனுஷனையும் ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை, அழிக்கிறது கிடையாது. அதுக்கு பதில் வேணும்னா ரோமர் 5:17 இருக்குது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே என்ன உண்டு? ஜீவன் தான் உண்டே தவிர மரணம் கிடையாது. மரணமோ சாபமோ கோபமோ அங்க கிடையாது. நல்ல செய்தி. ஆமீன். சுவிசேஷத்தின் நல்ல செய்தி என்ன? ஆண்டவருடைய கோபம் நீ பாவம் செஞ்சாலும் உன் மேல கிடையாது. அதுக்கு பேர் தான் என்னது? சுவிசேஷத்தின் நல்ல செய்தி. அதனால் நீ நான் போய் ஜாலியா பாவம் செய்யறேன்னு நீ சொன்னீன்னா உன்னுடைய மட்டமான புத்தியே அது காட்டுது. விளங்குச்சா? நீ செய்யனா போய் செஞ்சியோ. அவர் ஆண்டவர் யாரு? பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் உன் கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சா சரி. அதுக்கு நீங்க இன்னும் ஒரே ஒரு விளக்கம் சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி பிரித்து வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். சரியா? பார்க்கலாமா? எடுங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. இது ஒரு கேஸ் ரிப்போர்ட். ஒரு கேஸ் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க போறோம். ஒரு உதாரணமாக சபைக்குள்ளாக இருக்கிறதுலே மோசமான சபை, ரொம்ப மோசமான சபை எது? வேதத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப பாவம் நிறைந்த சபை எது? சொல்லுங்க பார்க்கலாம். எதுங்க? எபேசு சபையா, கொலோசு சபையா? எந்த சபை? பாவமுள்ள ரொம்ப பாவமான சபை எது? நிறைய பாவம் செஞ்ச சபை எது? பதிலே காணும். யாருக்கும் தெரியலையா? சரி, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நான் சொல்றதுக்காக பிரசங்கம் பண்ணதான் நான் நிக்கிறேன். நானும் தான் சொல்றேன். வாசிங்க 1 கொரிந்தியர் 5:1 படிங்க. இருக்கிற எல்லா சபையிலும் ரொம்ப பாவம் நிறைந்த சபை எது? கொரிந்து சபை. அந்த கொரிந்து சபையை பார்த்து, டேய் நீ பாவி, இந்த பிரமாணத்தை நீ கை கொள்ளு, அந்த பிரமாணத்தை கை கொள்ளுன்னு சொல்லி பவுல் யாரை பத்தியும் சொல்லல. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான், அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது கவனிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை பவுல் சொல்லிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரமாணத்தை சொன்னாரா? ஏதோ ஒரு நியாய பிரமாணத்தை சொன்னாரா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே என்ன செய்யல, சொல்லல. ஆனா அப்படிப்பட்டவனை பார்த்து என்ன சொல்றாரு? கவனிங்க. இந்த சம்பவத்தை சொன்னதுனால இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்போ 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும்போது இந்த புஸ்தகத்தை பவுல் எழுதினப்போ 5ஆம் அதிகாரமும் கிடையாது, 6ஆம் அதிகாரமும் கிடையாது. அவர் கொரிந்து சபைக்கு மொத்தமா எழுதினாரு. நம்ம ஆட்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் சொல்லிட்டு வசனத்துக்கு நம்பர் போட்டு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, நம்ம லேசா படிக்கிறதுக்காக. அதனால இந்த 5ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சு அப்படி தொடர்ந்து எங்க முடியுது? 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கடைசி வசனத்துல போய் முடியுது. விளங்குதா? உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் கேள்விப்படுகிறேன். இந்த இப்படிப்பட்டவனை பார்த்து பவுல் என்ன சொல்றாரு? இப்ப படிங்க 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. 6ஆம் அதிகாரம் 11 படிங்க. 11 இல்ல 1 எங்க போயிட்டீங்க சிஸ்டர்? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
ஆகிலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய நாம அவையினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பவுல்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாவற்றையும் எல்லாம் எனக்கு தகுதி இராது. அடுத்து என்ன சொல்றாரு? ஆகிலும் நான் ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே ஒழியுது. அந்த விளக்கம் என்ன தெரியுமா? 13 வசனத்தை நான் மாத்தி படிக்கிறேன். சரீரத்துக்கு உபச்சாரமும் உபச்சாரத்துக்கு சரீரமும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் என்ன செய்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்துக்கு உபச்சாரம் ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாவின்னு சொல்லல. என்ன சொல்றாரு? அப்படிப்பட்டவனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. 15 வசனத்தை படிங்க. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க